ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தை ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். இப்போ இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா 10th பாஸ் பண்ணாலே போதும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். வயது அப்படின்னு பார்த்தோம்னா 18 வயதுக்கு மேலே இருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 20/5/2024 கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், தூத்துக்குடி. சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களாக பணியாற்ற விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்தெந்த பிளேஸில் வேக்கன்சி இருக்குன்னு பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம், விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம் ஆகிய ஊர்களில் இயங்கும் வட்ட சட்ட பணிகள் குழுவிற்கு சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களாக சேவை புரிய கீழே குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. யார் யாருக்கு இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் டீட்டெயில்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு டெம்பரரி ஜாப் தான், அதிலே கொடுத்துருக்குறாங்க. ஆசிரியர்கள் அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் உட்பட ஆசிரியர்கள் யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் அப்ளை பண்ணலாம். சமூக பணியில் முதுநிலை கல்வியில் பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த பணிக்கு அப்ளை பண்ணலாம். அங்கன்வாடி பணியாளர்கள், மருத்துவர்கள், உடல்நல நிபுணர்கள், மாணவர்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவர்கள், அதாவது அவர்கள் வழக்கறிஞராக பதிவு செய்யும் வரை அப்ளை பண்ணிக்கலாம். அரசியல் சார்பற்ற அரசு சாரா சமூக சேவை நிறுவனங்கள் மற்றும் சட்ட பிரமுகர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மகளிர் குழுக்கள், மைத்திரி சங்கங்கள் மற்றும் வறியோரை உள்ளடக்கிய சுய உதவி குழுக்கள் ஆகியவற்றோட உறுப்பினர்கள் பதிவு பண்ணிக்கலாம். மாவட்ட வட்ட சட்ட பணிகள் தன்னார்வ சட்ட பணியாளர்கள் பணிக்கு பொருத்தமாக கருதும் நபர்கள் இதுக்கு யாருனாலும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதர தகுதிகள் கொடுத்துருக்காங்க, என்னென்னு பார்க்கலாம். கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். அடிப்படை கணினி அறிவு இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதர தகுதிகள் கொடுத்துருக்குறாங்க, என்னென்னு பார்த்தோம்னா சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்கள் இரக்கம், ஏனையவரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் தன்மை, கலப்படமற்ற தூய்மை ஆகிய அடிப்படை மனித குணங்களின் மீது ஒன்றியிருத்தல், எவ்வித பண பயனும் எதிர்பாராமல் தன்னார்வ சேவை புரிதல், தங்கள் பணிகளில் இருந்து வருமானத்தை எதிர்நோக்காதவர்களாகவும் அதே வேளையில் ஆனால் இச்சமூகத்தின் பலவீனமான பிரிவினர், வறியவர்கள் ஆகியோரை மேலுயர்த்துவதற்கான உறுதியும் உணர்வும் திறன்களும் உள்ளவர்களாக இருக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வயது அப்படின்னு பார்த்தோம்னா 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மதிப்பூதியம் கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா வேலை பணிபுரியும் முழு நாள் ஒன்றுக்கு ரூபாய் 500 மதிப்பூதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த பணிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 20/5/2024 மாலை 5 மணி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 20/5/2024. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதாவது நம்ம அந்த அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த அட்ரஸ்க்கு நம்ம நேரடியாக போயினாலும் விண்ணப்பத்தை அதாவது நமக்கு நெட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணி தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை போய் டேரெக்டாக கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம தபால் மூலமானாலும் அனுப்பி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒவ்வொரு பிளேஸ்க்கும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் பார்த்தோம்னா 12 நபர்களும், கோவில்பட்டி வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் 7 நபர்களும், திருச்செந்தூர் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் 7 நபர்களும், ஸ்ரீவைகுண்டம் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் 7 நபர்களும், சாத்தான்குளம் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் 7 நபர்களும், விளாத்திக்குளம் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் 5 நபர்களும் மற்றும் ஒட்டப்பிடாரம் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவில் 5 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு விருப்பமுள்ள நபர்கள் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாக இத்துடன் இணைக்கப்பட்டுள்ள விண்ணப்ப படிவத்தை நிரப்பி பதிவு தபாலில் கீழ்கண்ட முகவரிக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 20/5/2024 அன்று மாலை 5 மணிக்கு முன்பாகவே அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி நம்ம அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்குறாங்க. உயர்திரு தலைவர் அவர்கள், தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு, ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், தூத்துக்குடி 628003 அப்படின்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க. 20/5/2024 மாலை 5 மணிக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாலை 5 மணிக்கு பின்னாடி வரக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியுமே அதை கொடுத்துருக்குறாங்க.
நீங்கள் சப்போஸ் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த பிளேசஸில் பார்த்துட்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேற்படி சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்களுக்கான கடமை அப்படிங்கிறது வந்து சேவை மட்டும்தான். இது வந்து ஒரு உத்தியோகம் அப்படிங்கிறது கிடையாது. அதுவுமே தற்காலிகமானது தான் மற்றும் அதற்கு ஊதியம் எதுவும் வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்துட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட சேவைக்கு தகுந்த மதிப்பூதியம் அப்படிங்கிறது மட்டும்தான் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதுக்கு வந்து 500 பார்த்தோம் இல்லையா கொடுத்துருக்குறாங்க. நேர்காணல் தேதி மற்றும் இடம் வந்து பின்னர் விண்ணப்பதாரருக்கு இணையதள அறிவிப்பு மூலம் தெரிவிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மற்ற விவரங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அலுவலகத்தையோ அல்லது அருகில் உள்ள வட்ட சட்டப்பணிகள் குழுவையோ வந்து நீங்கள் அணுகி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. விண்ணப்ப படிவம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விண்ணப்ப படிவத்துக்கு வந்துட்டு தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றத்தின் பின்வரும் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த வெப்சைட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த வெப்சைட்டை நீங்கள் நெட்டில் தட்டினீங்க அப்படின்னாலே கூகுளில் போனோம்னாலே நமக்கு வந்து இதுக்கான அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நோட்டிஃபிகேஷன் அதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கிடச்சிரும். இதில் வந்து நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். இது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். தூத்துக்குடி மாவட்ட வட்ட அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய டிஸ்ட்ரிக் வந்து வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து தூத்துக்குடிக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்ற டிஸ்ட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோடனே அந்த டிஸ்ட்ரிக் வந்து கரெக்டாக கொடுத்துருக்குறாங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரீசெண்ட் டைமில் உள்ளதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட நேம் கேட்டிருக்காங்க, கேபிட்டல் லெட்டரில் எழுதிருங்க. அடுத்து பாலினம் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த ஜெண்டரை சார்ந்தவங்க அப்படிங்கிறத வந்து டிக் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட வயது கேட்டிருக்காங்க, என்ன வயது அப்படிங்கிறத வந்து எழுதிருங்க. அடுத்து தகப்பனார் பெயர் அல்லது கணவரோட பெயர் கேட்டிருக்காங்க, அதில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. கல்வி தகுதிகள் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து எழுதிருங்க. அடுத்து தொழில் சார்ந்த கல்வி தகுதிகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதையுமே கொடுத்துருங்க. அடுத்து ஜாதி மற்றும் பிரிவு கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க எந்த கேஸ்ட்டை சார்ந்தவங்கன்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு மதம் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இதில் எழுதிருங்க. அடுத்து அலுவலக விலாசம் கொடுத்துருக்குறாங்க, அது இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து 10வது வசிப்பிட விலாசம் உங்களோட அட்ரஸ் கேட்டிருக்காங்க, அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. அடுத்து தொழில் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணணும். தொலைபேசி எண் டெலிஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா அதை கொடுங்க, அப்படி இல்லைன்னா அதை ஹைப்பன் போட்டுருங்க. கைபேசி எண் வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு மொபைல் நம்பரு மெயிலு அப்புறம் வந்துட்டு போஸ்ட் இந்த மாதிரி எதுவும் அனுப்புவாங்க. அதனால் கைபேசி எண் வந்து கரெக்டாகவே கொடுத்துருங்க. அடுத்து மின்னஞ்சல்கள் முகவரி கேட்டிருக்காங்க, மெயில் ஐடியுமே கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து இப்போ நம்ம வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் பார்த்தோம் இல்லையா, தூத்துக்குடி மாவட்டத்தில் சில பிளேசஸில் வேக்கன்சி இருக்குதுன்னு பார்த்தோம். எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் பணிபுரிய விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துல பணிபுரிய விரும்புகிறீங்களோ அந்த இடத்த மட்டும் சைடில் உள்ள பாக்ஸில் டிக் பண்ணணும். தூத்துக்குடி, கோவில்பட்டி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், சாத்தான்குளம், விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எந்த பிளேஸில் வேலை பார்க்க விரும்புகிறீங்களோ அதை வந்து டிக் பண்ணிடுங்க. அடுத்து நீங்கள் சப்போஸ் ஏற்கனவே இதில் சட்டம் சார்ந்த தன்னார்வலராக ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் மென்ஷன் பண்ணணும். அப்புறம் வந்து உங்கள் மேலே சப்போஸ் எதுவும் கேஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ண, அப்படி இல்லைன்னா ஹைஃபன் போட்டுருங்க. அதர் இன்ஃபர்மேஷன் எது இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் இதில் வந்து எழுதிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 4 இடம் கொடுத்துருங்க. உங்களோட கையெழுத்து கேட்டிருக்காங்க, விண்ணப்பதாரோட கையொப்பம் போட்டுருங்க. அடுத்து சில குறிப்பு கேட்டிருக்காங்க, அதனால ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த பணி அப்படின்னு பார்த்தோம்னா சட்டம் சார்ந்த தன்னார்வ தொண்டர்கள் பணி அப்படிங்கிறது நிரந்தரமான பணி கிடையாது. மேலும் வந்து இது வந்து ஒரு தற்காலிகமானது மற்றும் அதற்கு வந்து ஒரு ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் கிடையாது. சேவைக்கு தகுந்த மதிப்பூதியம் அப்படிங்கிறது மட்டும்தான் அளிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பணி அப்படிங்கிறது வந்துட்டு நிரந்தரம் செய்ய சொல்லி நம்ம எந்த ஒரு கோரிக்கையுமே வைக்க முடியாது. அது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணி தான் இந்த பணிக்கு வந்து நான் விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு டிக்ளரேஷன் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கையெழுத்து போட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் நேர்லேயும் கொண்டு போய் கொடுக்கலாம், அப்படின்னா தபால் மூலமானாலும் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல்லேருந்து நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீடியோஸில் போய் செக் பண்ணி பாருங்கள், அந்த ஜாப் உங்களுக்கு மேபி யூஸ் ஆகலாம். நம்மளோட வீடியோஸை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.